விரும்பத்தகாத இடத்துக்கு நான் உன்னை அனுப்புவேன். உனக்கு பிடிக்காத இடத்துக்கு தான் நான் அனுப்புவேன். ஆனால் நீ போகணும். சில இடத்துல நம்ம விரும்ப மாட்டேன்றப்பல அதை நீங்கள் ஏன்ட்ட சொல்லுவீங்க, அதுக்கு எனக்கு அங்கே அப்படி எனக்கு இப்படி எனக்கு அசௌகரியமாக இருக்கு. இல்லை இல்லை இல்லை, சொன்னாலும் ஆண்டவர் சொல்லிட்டா நீங்கள் போய்ட்டு ஆகணும். என்ன சொல்கிறீங்க? ஏன் பாஸ்டர் போகணும்னு சொல்கிறீங்க? பைபிளில் அப்படி இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா, அதுக்கு முன்னால் அவர் எப்பேற்பட்ட மகிமையில் இருந்தார் சொல்லுங்க. பரலோகத்தில் எப்படிங்க இருந்தார்? பிதாவுக்கு மடியில் இருந்தார். அவரை சுற்றி எவ்வளவு தேவதூதர் இருந்தார், மகிமையை ஏற்றுக்கொண்டு இருந்தார். அந்த இடத்த விட்டுட்டு பாவம் நிறைஞ்ச இந்த விரும்பாத ஒரு உலகத்துக்கு, அசுத்தமான இடத்துக்கு வர முடியுமா? நீங்கள் தான் சொல்லணும். வர பிடிக்குமா? எங்க நீங்கள் நல்லா சட்டை போட்டிருக்கீங்க, ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூம் நிறைய நடப்பாதம் முதல் கொண்டு டாய்லெட்டாக கிடக்குது. அதில் போய் ஒரு 33 வருஷம் நில்லுன்னா நீங்கள் நிற்பீங்களா? நிற்பீங்களாங்க? நிற்க மாட்டேங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு இந்த பூமி. நான் பிதா ஒரு வார்த்தை விரும்பாத இடத்துக்கு அனுப்புனால போய் இங்கே உட்கார்ந்து அந்த விரும்பாத இடத்திலே தாயின் இருதயத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். நீங்க விரும்பாத இடமா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், அவங்க அன்பை கொடுக்குறாங்களோ, அவங்க உங்களை அவமதிக்கிறாங்களோ, அவங்க உங்களை என்ன பேசுறாங்களோ, பரவாயில்லைங்க, அது யாரா இருக்கட்டும், நீங்க உங்க அன்பை காட்டிருங்களேன், தலைகீழா மாறிடும். தலைகீழா மாறும். இரண்டாவது சாட்சி, கேருபீன்களை கூப்பிட்டார் ஆண்டவர். கேருபீன்கள், உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுக்க போறேன்னாரு. நான் எங்க இருக்கேன்? ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற கேருபீன்கள், ஆண்டவர் முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்க கேருபீன்கள், இனிமையையும் சந்தோஷத்தையும் தவிர அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அந்த இடத்தையே ருசித்து கொண்டிருந்த கேருபீன்கள் எங்க போகணும்னு சொல்றாங்க தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், தோட்டத்தை விட்டு போயிட்டான், அந்த இடத்த காவல் பண்றதுக்கு நீங்க போகணும். மெயின் சீட்ல இருந்து இறக்கிப்பா பியூனை உட்கார வச்சுட்டார். உங்க சீட்டை இறக்கி பியூனை உட்கார வைக்கும் போது அங்க உட்காருங்க, தேவன் ஏதாவது ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். விரும்பாத இடம் தான், ஆனா தேவன் சொல்லிட்டாரு, அந்த உட்கார்ந்தாங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்குமா புரியுதுமா?